ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் 244வது வாரம் 6 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 8 மணிக்கு புதன் ஓரையில இந்த இலவச வாரம் 6 நிகழ்ச்சிய வாரமாக அற்புதமாக எந்தவித தடை தாமதமும் இன்றி கரெக்டா ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இன்னைக்கு 244வது வாரம் 6 நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர் சிறந்த ஜோதிடர் வந்து அவங்களுக்கே உரிய பாணியில வந்து அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்புல நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வாரமே கொடுக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா அவங்க அனுபவங்களையும் சேர்த்து கொடுப்பதனாலோ என்னவோ அது வந்து ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு ஜோதிட புதையலாதான் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இதை நான் எல்லா வாரமுமே சொல்றதுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வாரம் 6 நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா தர்மசாஸ்தாவை தேடி வருபவர்கள் யாரா இருந்தாலும் அது ஆர்வலரா இருக்கட்டும், ஜோதிட ஜாமவானா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், இல்ல ஜோதிடத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வர்றவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இலவசமாக வாரமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் வந்து அவங்கள போய் சேரணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. அந்த நோக்கத்துடன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு வாரமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க வர்ற ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே தனக்குன்னு வச்சுக்காம நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கறது ரொம்ப பெருமையா இந்த நிகழ்ச்சியில வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறவர் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜோதிடத்துறையில அவர் பார்க்காத விஷயங்களே கிடையாதுங்க. எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆயக்கலை மன்னன் அப்படின்னு கூட சொல்லலாம். டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கறத நான் ரொம்ப பெருமையா இந்த இடத்துல சொல்றேன். நம்ம விருதுநகர் மாவட்டத்துல வந்து ஒரு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா வாஸ்து தாந்திரிகம் மாந்திரிகம்னு அவர் பார்க்காத இடமே இல்லைங்க. அதனாலதான் அது நம்ம ரொம்ப ஸ்பெஷலா சொல்றோம். தாந்திரிகம் அப்படின்னு சொன்னா அந்த தாந்திரிக பரிகாரங்கள் சொல்றதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரிகாரமும் பாத்தீங்கன்னா அப்படியே புட்டு வச்சிருவாரு. இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அற்புதமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை பத்தி பேசணும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரோக்ராமே பார்த்தாது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு தூரம் more than 25 years தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுத்து பலரது வாழ்க்கையில பரிகாரங்கள் சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டி அவங்க வாழ்க்கையில அவங்க நல்ல இடத்துக்கு வர்றதுக்காக உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியராகவும் எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவர் தெரிஞ்சது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல வந்து எங்க குருநாதர் சொல்லி சொன்னாரு. அவருடைய இனிய நண்பர் உயர் திரு சிவகாசி குருநாகராஜன் ஐயா அவர்களை இருக்கரம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இந்த வார நிகழ்ச்சிக்கு வருக என்று தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதருமான டாக்டர் MKR ஐயா அவர்களின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள் நிர்வாக குழு சேவைகள் உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ங்கிறனால நேர்ல ஜாயின் பண்ணிருக்க பொதுமக்கள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை வரவேற்று ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் மட்டும்தான் என்னைக்குமே காரணம். ஜோதிடத்தை ஆர்வம் உள்ளவர்களாலதான் எந்த ஒரு ஜோதிடராகவும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. ஜோதிட நிகழ்ச்சியும் வந்து அடுத்த ஸ்டேஜ் அடையுது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதனால ஒவ்வொரு வாரமே எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலை பழுவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியில ரெகுலரா ஜாயின் பண்ற பல பேசஸ் இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வாரம் புதுசா ஜாயின் பண்ற பேசஸ் இருக்காங்க. அவங்களும் இந்த நேரத்துல மகிழ்ச்சியுடன் தர்மசாஸ்தா சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம ஐயா இன்னைக்கு என்ன பேச போறாரு அப்படிங்கறத ஒரு குயிக்கா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு நான் நிகழ்ச்சி ஐயாட்ட ஒப்படைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஐயா வந்து ஒரு தாந்திரிக சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டேன். சோ அப்ப ஐயாவோட டாபிக் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்திருக்கும். தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம வார 6 சொல்லியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஐயா அதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறப்ப அவருக்கே உரியான பாணியில அவர் நமக்கு இன்னைக்கு பரிகாரம் சொல்ல வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயங்களா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம காதுகளை தீட்டி கொஞ்ச நேரம் எல்லாருமே மியூட்ல இருந்து இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படிங்கறத சொல்லி நானும் ஆர்வத்துடன் ஐயா இந்த நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறேன். வணக்கம் ஐயா, நீங்கள் உங்களுடைய தொடங்கலாம். வணக்கம், வாழ்க்கை வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இதுவே நான் ரொம்ப லேட்டு. ஏன்னா 244ங்கிறது ரொம்ப லேட்டு. நான் முன்னாடியே வந்திருக்கணும். எனியோ இப்பயாவது வந்தேன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இன்னைக்கு தாந்திரிக பரிகாரங்கிற பேர்ல ஒரு 1 hour செஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சில இடத்துல இது சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ இந்த மணிகண்டன் ராஜ், சாஸ்தா மணிகண்டன் ராஜ் அவர்களோட இந்த குழுலையும்
சில கருத்துக்களை ஆணித்தரமா சொல்றதுக்காக சில விஷயங்கள் ரிப்பீட்டடா இருக்கலாம். மேபி வேற வேற மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு இது கேட்டவங்களா இருந்தாலும் அதை பொறுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், புதுசா கேட்கறவங்களுக்கு இது ஆணித்தரமான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புதியதாகவும் இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக இந்த விஷயங்கள சொல்றேன். அதனால இப்ப இருந்து என்னோட இதை ஸ்டார்ட் பண்றேன். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம வீட்ல வந்து செல்வம் தங்காத ஒரு நிலை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சில விஷயங்களையும், அதோட சேர்த்து சின்ன சின்ன பரிகாரங்களையும் இதோட நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல்வம் தங்குறதுக்கு அஷ்டலட்சுமி மூலிகைகள் அப்படின்னு இருக்கு. அந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறது மூலமாக நம்மளோட அந்த தரித்திர நிலையிலிருந்து வெளிவந்து செல்வ வளம் பெற முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அனுபவம். மற்ற மக்களுக்கு, என்னை நாடி வந்த மக்களுக்கு இதை கொடுத்து அதை சக்சஸ் பண்ண அனுபவம் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த வகையில அஷ்டலட்சுமி மூலிகையை வந்து ஒண்ணா வச்சுக்கணும். அதை வந்து வெள்ளிக்கிழமையில அந்த மூலிகையை வைத்து பூஜை செய்யலாம். அந்த மூலிகையில வந்து இலைகள் மட்டும் தான் இருக்கணும், வேர்கள் இது தேவையில்லை, சமூலம் தேவையில்லை, வேர்கள் தேவையில்லை. ஏன்னா இந்த தாந்திரிக பரிகாரங்கள்ல அதிகமாக மூலிகைகளோட வேர்கள் தான் நாங்க பயன்படுத்துவோம். அந்த சூரியன் பார்க்காத அந்த வேர், அதுலதான் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் பயன்படுத்துவோம். அத தாந்திரிக பரிகாரங்களுக்கு வசியம், அதுல அஷ்ட கர்மங்கள் இருக்கு, அந்த மாரணம் வரைக்கும் உள்ள கர்மங்கள் இருக்கு. அந்த கர்மங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் மொத்தம் 20 லட்சம் மூலிகைகள்ல 20 பிளஸ் 20 மொத்தம் 40 லட்சம் மூலிகைகள். அதாவது 20 லட்சம் மூலிகைகளும் அதற்கு சக்களத்தி மூலிகைகள் என்று சொல்லக்கூடிய 20 லட்சம் மூலிகைகள், மொத்தம் 40 லட்சம் மூலிகைகள். அதுல முக்கியமா ஒரு 64 மூலிகைகளை நம்ம இந்த 8 வித கர்மாவுக்கும் பயன்படுத்துவோம். 8 பிரிச்சு 8 64 மூலிகைகளை பயன்படுத்துவோம். இப்போ அது தவிர்த்து சில மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகளை வேற வேற காரியத்துக்காக பயன்படுத்துறது இருக்கு. சோ அப்படி உள்ள மூலிகைகள்ல இந்த அஷ்டலட்சுமி பூஜைக்குன்னு சேர்க்கக்கூடிய மூலிகைகள் இருக்கு. நீங்க இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிறவங்க நோட்டு பேனாவும் இருந்தா அதை கையில வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள் பேரெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லாத பட்சத்துல இந்த வீடியோவை திரும்ப ஒரு மூலமாக நீங்க பார்ப்பதன் மூலமாக நீங்க அதை எழுதிக்கலாம். இன்னும் அந்தந்த நேரத்துல எழுதிக்கிறது சிறப்பு. சோ அந்த வகையில மூலிகைகளோட பேர் சொல்றேன். இச்சி, கல் ஆலம், வில்வம், அரசு, நெல்லி, மருதாணி, வன்னி, மாவிலை, துளசி. இந்த மூலிகைகளை நீங்க வெள்ளிக்கிழமை பறிச்சு நீங்க அதை பூஜை செஞ்சு அதை ஒரு சிகப்பு துணியில கட்டி அதை நீங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம், இல்லாட்டி வீட்டு வாசல்லையும் தொக்க விடலாம். அதுக்கு அடுத்த வாரம் திரும்ப இதே மாதிரி ஒரு பூஜை பண்ணி திரும்ப புதிய மூலிகைகளை அங்க சேர்த்து ஒவ்வொரு வாரமும் பூஜை செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமியோட அருளை நீங்க பெறலாம். மேல் நிறுவனத்திலிருந்து ஆரம்பிங்க சார். நன்றி சார். என்னங்க சார்? மகிழ்ச்சி, ஆறுமுகம் சார். ரைட். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு சில விஷயங்கள் சொல்றேன். நம்ம வீட்டுல குழந்தை பிறந்துச்சுன்னா, முக்கியமா பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நமக்கு பேர் வைப்பாங்க. எல்லாருமே பேர் வைக்கும்போது நட்சத்திர பேர் வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. அடிஷனலா ஒரு விஷயத்த சேர்த்துக்குவாங்க, ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்துக்குவாங்க. அந்த ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்துக்களை பெண்கள் பெயருக்கு முன்னையோ பின்னையோ சேர்க்கவே கூடாது. அந்த ஸ்ரீங்கிற பேரை முடிஞ்ச அளவு குழந்தை பேர்ல இருந்து இணைக்கிறத தவிர்த்துருங்க. அது முக்கியமா குழந்தைக்கு பேருக்கு பின்னாடி சேர்க்கவே கூடாது. அது சொல்லுவாங்க, இந்த நித்யஸ்ரீ, பானுஸ்ரீ, தேஜாஸ்ரீ, வித்யாஸ்ரீ, சுபஸ்ரீ இப்படிலாம் பேர் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா அது அவ்வளோ நல்ல விஷயத்தை தராது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, மாங்கல்ய தரித்திரம் சொல்றாங்க. அப்ப அந்த திருமண வாழ்க்கையில திருமணம் முடியாத நிலைமையை குறிக்கும், இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை குறிக்கும். சோ அந்த ஸ்ரீங்கிற எழுத்த முன்னுக்கோ பெண்ணுக்கோ சேர்க்கக்கூடாது. தெய்வங்களுக்கு அதை சேர்க்கலாம். இல்லாட்டி உங்களோட கம்பெனியில தெய்வத்தோட பெயரை வச்சு நீங்க கம்பெனி நேம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனிக்கு முன்னாடி அதை ஸ்ரீ சேர்க்கலாம், தப்பு இல்லை. தெய்வத்தின் பெயராக இருந்தால், உங்கள் குலதெய்வத்தின் பெயராகவோ இல்லாட்டி ஒரு இஷ்ட தெய்வத்தின் பெயராகவோ இருந்தால் அந்த ஸ்ரீங்கிற எழுத்தை நீங்க சேர்க்கலாம். மற்றபடி அந்த ஸ்ரீங்கிற எழுத்தை உங்களோட குழந்தைகளோட பேர்ல கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி சேர்த்தவங்க நீங்க என்ன அனுபவிக்கிறீங்கிறது உங்க அனுபவத்துல நீங்க பாருங்க. பணம் கஷ்டம் இருக்கும்,
அதே மாதிரி ஏற்கனவே உங்க குழந்தைங்க 20 வயசுக்கு மேல 25 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு திருமண தடையை அது உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, இருக்கும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ மகாலட்சுமி, இதெல்லாம் தெய்வத்தோட பேர். தெய்வத்துக்கு பேருக்கு பின்னாடியும் ஸ்ரீ சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்ரீக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. அப்புறம் மகாலட்சுமியோட அந்த தெய்வத்தோட அருளை பெறணும்னா பித்ரு பூஜைகள். பித்ரு பூஜைனா நம்மளோட முன்னோர்கள் அவங்க இறந்தவங்களுக்கு அந்த திதி கொடுக்கறத முறையா செய்யணும். இதுல அமாவாசை வந்து சிறந்த நாள். இதுல வந்து தர்ப்பண நட்சத்திரம்னு உண்டு. அது வந்து இந்த தர்ப்பண நட்சத்திரம் தர்ப்பணத்துக்கு மட்டும் இல்ல, சகல சுப செயல்களுக்கும் ஏற்றது. இந்த 12 மாதத்துல வரக்கூடிய அந்த 12 நட்சத்திரம், அது என்னென்ன நட்சத்திரம் சொல்றேன், எழுதிக்கோங்க. அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், சுவாதி, அனுசம், மூலம், உத்திராடம், அவிட்டம், புரட்டாதி. இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒண்ணுதான் அமாவாசை வரும். அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து இல்லாதவங்களுக்கு அன்னதானம், அதோட சேர்த்து தண்ணீரும் சேர்த்து அளிக்கணும். இது வந்து அளவு கடந்த நன்மையை தரும். இது உங்க வாழ்நாள் இறுதிக்குள்ள கண்டிப்பான முறையில நல்ல பலனை அடைவீங்க. உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஏதாவது அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு வகையில தெய்வம் வந்து மனித ரூபத்துல வந்து உங்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணும். இது எந்த எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அடுத்தது, இப்ப தீய எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு ஆட்கள் இருப்பாங்க. நமக்கு தெரியும், நம்ம சொந்தக்காரங்கள் இருப்பாங்க. அவ எப்ப பார்த்தாலும் கெட்ட எண்ணத்தோட இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க. அதே சமயம் தீட்டுப்பட்ட வெளிநபர், தீட்டுப்பட்டதுன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு தீட்டு நடந்திருக்கும். ஒருவேளை அவங்க வீட்டுல யாராவது இறந்திருப்பாங்க. அது அந்த 16 நாள் 30 நாள் இதெல்லாம் தாண்டி இருக்காது. அதெல்லாம் அந்த தீட்டுப்பட்டவங்க சொல்லுவாங்க, தீக்கால் உடையவங்க சொல்லுவாங்க. அந்த தீட்டுப்பட்டவங்க வந்தாலோ, ஆகாதவங்க, நமக்கே ஆகாதவங்க அவங்க வந்தாலோ, தகாதவர்னு சொல்லுவாங்க. தகாதவர்னா அந்த குணம் நல்ல குணமா இருக்காது, கெட்ட குணம் உள்ளவங்க, அதெல்லாம் தகாதவங்க சொல்லுவாங்க. அப்புறம் தூய்மை அற்றவர், மன தூய்மை, உடல் தூய்மை இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி தூய்மை அற்றவர், இது மாதிரி யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அது போக பெரும் பாவம் பெற்ற தரித்திரர், நமக்கு தெரியும் அவன் எது தொட்டாலும் தரித்திரம் தரித்திரம்னு சொல்லுவாங்க. நம்மளோட சொந்தக்காரங்க நீங்க நினைச்சு பாருங்க, சொந்தக்காரங்க நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஆட்கள்லாம். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வெளியில போன உடனே பால், உப்பு, மஞ்சள் தூள், பால், உப்பு, மஞ்சள் தூள், இதோட கொஞ்சம் தண்ணி கலந்து வீட்டு முழுக்க தெளிச்சு விடணும். இது போல செஞ்சாதான் வந்தவரோட பாவ தொற்று, அவங்களோட தீச்சனமான பார்வை, அவங்களோட தீய குணம் தொற்று, இதெல்லாம் உங்க குடும்பத்தை அண்டாது. அந்த காலத்துல வாசல்ல வந்து சாணம் தெளிச்சது இந்த லட்சுமி, அன்னை லட்சுமியை மட்டும் வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கு இல்ல. இது போன்றவங்களோட வருகையால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை தடுக்கிறதுக்கும் இது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய எடுத்தாங்க. இன்னைக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு வாசல்ல இன்னைக்கு சாணி தெளிக்கிற கலாச்சாரம் போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. ஆனாலும் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த திருச்செங்கோடு இது மாதிரி ஏரியாக்கள்ல சாணி தெளிக்கிறது இல்லைன்னா கூட சாணி பவுடரை வச்சு தெளிக்கிறாங்க. அந்த அளவுலையாவது அது இருக்கு. அது ஒரு சிறப்பு தான் நான் சொல்லுவேன். ஆனா முடிந்த அளவுக்கு நேரடியாக சாணி எடுத்து தெளிச்சுட்டு வந்தோம்னா அந்த வீட்டுல சுபிட்சம் இருக்கும். அது எந்த எல்லளவும் மாற்றம் கிடையாது. அங்க ஒரு இது பார்த்தோம், இந்த அமாவாசை பத்தி பார்த்தோம். அது மாதிரி பௌர்ணமி இருக்கு. இந்த பௌர்ணமி எப்படின்னா குலதெய்வத்தை வணங்குறதுக்கு.
சித்தர்களை வழிபாடு செய்யறதுக்கு. இவங்க குலதெய்வத்தையும் சித்தர்களையும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு யோகலட்சுமி தானா வந்துருவான். அதுக்கு பௌர்ணமி ஏற்ற நாளாகும். அந்த பௌர்ணமி நன்னாள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு. இது 12 நட்சத்திரம் இருக்கு. சோ இந்த 12 நட்சத்திரத்தை நீங்க எழுதிக்கோங்க. 1 சித்திரை, விசாகம், கேட்டை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, அசுவினி, கிருத்திகை, மிருகசீரிடம், பூசம், மகம், உத்திரம். சித்திரை, விசாகம், கேட்டை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிடம், பூசம், மகம், உத்திரம். இந்த நட்சத்திர நாள்கள் பௌர்ணமி வரக்கூடிய நாள்கள். இந்த நாள்ல வழிபாடு செய்யறது மூலமாக எங்க குலதெய்வத்தையும் சித்தர்களையும் வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த மகாலட்சுமியோட கருணையோட சேர்த்து உங்க குலதெய்வ அருளும் சித்த புருஷரோட ஆசையும் பெறலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்காங்க, அந்த பௌர்ணமியான அவங்க குலதெய்வத்தை கும்பிட போயிடுவாங்க மாசம் மாசம். இப்போ மாசி வருது, சிவராத்திரி அன்னைக்கு போய் கும்பிட போவாங்க. ஸோ நீங்க இதை மாசம் மாசம் கடைபிடிச்சு பாருங்க, இது நல்லதை செய்யும். அடுத்து உங்க வீட்டுல பப்பாளி, கொய்யா, அப்புறம் முள் மரங்கள் செழித்து வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு வரப்போகுதுங்கிறது அர்த்தம். இது அனுபவ உண்மை. ஸோ பப்பாளி, கொய்யா, முள் மரம் இது உங்க வீட்டு தோட்டத்துல வைக்கப்படாது. நீங்க அதாவது தனியா தோட்டத்துல நீங்க வளர்க்கலாம், வீட்டுக்கு அருகில் நீங்க வளர்க்கக்கூடாது. அப்படி வச்சீங்க அப்படின்னா அது அந்த குடும்பத்துல மிகப்பெரிய இழப்பை உண்டு பண்ணும். இது போக இந்த வாதாங்கொட்டைன்னு ஒரு பெரிய இலை உள்ள வாதாங்கொட்டை மரம் இருக்கு. அந்த மரத்தையும் உங்க வீட்டு பிரீமிசஸ்குள்ள நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த மரம் இருந்த அந்த வீட்டுல எல்லாமே துர்மரணம் ஏற்பட்டிருக்கு. அகால மரணம், துர்மரணம், விபத்தினால ஏற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த பாதாங்கொட்டை சொல்லக்கூடிய அந்த மரத்தை வீட்டுல வளர்க்க கூடவே கூடாது. கவனமா இருக்க. அடுத்து துளசி செடி பத்தி சொல்லலாம். துளசி செடி உங்க வீட்டுல வளர்க்குறதா இருந்தா சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல சிக்கல் சேரும். நான் துளசி செடி சாமி கும்பிடுறேன், எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா துளசி செடிக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு துளசி செடியை பத்தி நான் சொல்லும்போது. உங்க குடும்பத்துல உங்க முன்னோர்களோ உங்க அம்மா அப்பாவோ ஏதாவது கோவிலுக்கு பரிகாரம் செய்யறேன்னு சொல்லி வேண்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கோவிலுக்கு செய்யறேன்னு சொல்லி வேண்டி இருந்தாங்க, அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே இல்லை. அவங்க காலத்திலயும் நிறைவேற்றல, உங்க தாத்தா காலத்திலயும் நிறைவேற்றல, உங்க அப்பா காலத்திலயும் நிறைவேற்றல, உங்க காலத்திலயும் நிறைவேற்றல அப்படின்னா நமக்கு தெரியும். சில சமயம் நடக்கும் போது யாராவது குறி சொல்லிட்டு போவாங்க, அழகா நீங்க வீட்டுல வேண்டிக்கிட்டு இருந்த விஷயத்த நீங்க செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பாட்டியில யாராவது ஒரு ஆள் முன்னோர்கள் ஆமாடா உங்க தாத்தா அப்படிதான் பண்ணாரு, இல்லாட்டி உங்க அப்பா எப்படி பண்ணுனா அப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. இப்ப இந்த துளசி செடி இருக்கு பாருங்க, இது வீட்டுல வளர்க்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்னா உங்க குடும்பத்துல சந்தோஷமும் குதூகலமும் துளசி போல செழித்து வளரும். ஒண்ணு, வாஸ்து குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல
மீட் பண்ணுங்கம்மா. வாஸ்து குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வாஸ்து குறை இருந்தா கூட வீட்டுல துளசி செடி வளர்த்தீங்கன்னா அது குறைய நிவர்த்தி பண்ணும். அப்புறம் குலதெய்வம், பித்ரு தெய்வம், மந்திர ஒளி குறை இருந்தா கூட இது சரியாயிடும். குலதெய்வம், பித்ரு தெய்வம், மந்திர ஒளி குறை இருந்தாலும் சரியாகிடும். பரம்பரையோட நேர்த்திக்கடன் சுமை துளசி வளர்ப்பதால் சரியாகும். துளசி செடியில பத்தி சொல்லும்போது என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். முதல்ல உங்க வீட்டுல துளசி செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதை தரையில வளர்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த தரையில இருந்து கொஞ்சம் உயரம் வச்சுதான் வளர்க்கணும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து துளசி மாடம்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. ஸோ துளசி மாடத்துல வளர்க்கலாம், அல்லது தரையை விட கொஞ்சம் ஒரு உயரம் வச்சு வளர்க்கலாம். ஒண்ணு. இந்த துளசி செடியை நீங்க வளர்க்கும் போது அருகில் ஏதாவது மரம் இருந்து அந்த மரத்தோட நிழல் இந்த துளசி செடியில படக்கூடாது. சரி, மரம் தானா, பக்கத்துல செடியும் இருந்து அந்த செடியோட நிழலும் இந்த துளசி செடி மேல படக்கூடாது. கவனமா இருக்கணும். அதே சமயம் துளசி செடிக்கு வேலி போடக்கூடாது. இது வந்து வீட்டுல வளர்க்கக்கூடிய துளசி செடிக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க காட்டுல வளர்க்குறீங்க, துளசி செடியே ஃபார்ம் போட்டு வளர்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்க வேலி போடலாம். சரிங்களா? வீட்டுல வளர்க்கக்கூடிய துளசி செடிக்கு வேலி போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து இந்த துளசி செடிக்கு பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணியை தான் ஊத்தணும். இந்த வீட்டுல இருந்து கழிவு தண்ணி போறத அந்த பாத்தி கட்டி கொண்டு போய் அதை போய் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்மலாம் இந்த சோம்பேறித்தனப்பட்டுக்கு தண்ணி பாயணுங்கிறதுக்காக வீட்டுல குளிக்கிறது, பாத்திரம் வளர்க்குற தண்ணி எல்லாம் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தண்ணி விடக்கூடாது. அதுக்கப்புறம் சுத்தமான மனிதர்கள் தான் அதுக்கு தண்ணி ஊற்றணும். விளங்கிரும் நினைக்கிறேன், உங்களுக்கு விளங்கிரும் நினைக்கிறேன். அதை தீட்டுப்பட்ட பெண்கள் அதுக்கு போய் தண்ணி ஊற்றக்கூடாது. ஈவன் தீட்டுப்பட்டிருந்தா அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அந்த செடி வாடி வதங்கிடும், கருகி போயிடும். அவங்க தண்ணி ஊத்துறாலும் அந்த மாதிரி கருகி போயிடும். ஸோ கவனம். அப்புறம் துளசி செடிக்கு அடியில தொட்டாச்சினிங்கி செடியை வளர்க்கலாம். அப்படி வளர்த்தீங்கன்னா தம்பதிகள் வந்து ஒற்றுமை கூடும், பிரிஞ்சவங்க ஒண்ணு கூடுவாங்க. இது கண்கூடான உண்மை. ஆனா ஒரு சின்ன விஷயம், தொட்டாச்சினிங்கி செடியில 2 வகை இருக்கு. ஒண்ணு உள்ளொட்டி, இன்னொன்னு வெளி ஒட்டின்னு இருக்கு. உள்ளொட்டினா நீங்க தொட்டாச்சினிங்கி போய் நீங்க தொட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அப்படி ஒட்டும். இப்படி ஒட்டிச்சு அப்படின்னா அது வந்து உள்ளொட்டி. இது வந்து வசியம். இதே செடியை நீங்க தொட்டோம்னா அப்படி பின்னாடி போய் இப்படி வெட்டும். பின்னாடி போய் வெட்டுச்சுன்னா அது வெளி வெட்டி. அது வந்து முகமாற்றுன்னு சொல்லுவோம். முகமாற்றுனா ஒருத்தவங்களை மறக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மூலிகை. ஸோ தொட்டாச்சினிங்கிய வளர்க்கும் போது தம்பதியில் ஒற்றுமைக்கு வளர்க்கணும் அப்படின்னா நீங்க உள்ளொட்டி தான் வளர்க்கணும். ரொம்ப பேருக்கு அது கவனமா இல்லைன்னா அது மாத்தி வளர்த்து இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமையை பிரிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ துளசி செடிக்கு கீழே தொட்டாச்சி நீங்க வளர்க்கலாம். அது உள்ளொட்டியா இருக்கணும், அது தம்பதி ஒற்றுமையா இருக்கும், பிரிஞ்சவங்க ஒண்ணு கூடுவாங்க. இந்த வீட்டுல வளர்க்கக்கூடிய துளசியை வந்து நீங்க வழிபாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இப்ப சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா துளசி செடி, அப்புறம் கற்பூரவள்ளி, இதெல்லாம் வளர்ப்பாங்க. அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணிலாம் வளர்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வீட்டுல தலைவலி, சலதோஷம் இதெல்லாம் பிடிச்சிருக்கோன்னா உடனே அதுல பறிச்சு கொண்டு வந்து சுக்குமல்லி காப்பி இது மாதிரி விஷயம்லாம் போடும்போது இதை போட்டு செய்வாங்க. நான் இதை எதுக்காக சொல்லுவேன்னா, வீட்டுல துளசி இருக்கு அப்படின்னோடனே நான் சளி பிடிச்சிக்கிறோடனே உடனே கொண்டு போய் 2 இலையை பறிச்சுட்டு வந்து நீங்க அந்த இதுல போட்டு சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது மருந்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த துளசி செடியை தெய்வத்திற்கு அப்படின்னா தெய்வத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். வழிபாட்டுக்குரியதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மாறி நீங்க அதுல இருந்து பறிச்சு அவசரத்துக்கு பறிச்சு இந்த மாதிரி சமையல் மாதிரி விஷயத்துக்கு, மருந்து விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்க மருந்து விஷயத்துக்கு பயன்படுத்தா வெளியில இருந்து வேற துளசி விலைக்கு வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. கவனம். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத செக் பண்ணி பாருங்க. நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணிருக்கோங்கிறத செக் பண்ணி பாருங்க. அடுத்து கண்டிப்பா துளசி மாடம் வச்சிருப்போம். அந்த துளசி மாடத்துல பாத்தீங்க அப்படின்னா சாமி, அந்த துளசி சாமி கும்பிடும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விளக்கு சாமி கும்பிடுவாங்க.
பெரும்பாலும் பார்த்த இடத்துல இது நடந்திருக்கு. ஆனா அப்படி செய்யக்கூடாது. ஒரே ஒரு பக்கத்துல விளக்கேத்தி சாமி கும்பிடக்கூடாது. 4 பக்கமும் விளக்கேத்தணும். அதெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா துளசி மாடத்துல 4 பக்கம் விளக்குக்குன்னு இடம் விட்டுருப்பாங்க. அதுக்குள்ள விளக்கு ஏத்துனாங்க. அந்த மாடம் இல்லாத பட்சத்துல, அந்த மாடத்துல அந்த விளக்குக்குன்னு இடம் இல்லாத பட்சத்துல 4 திசையிலையும் விளக்கு வச்சு விளக்கு ஏத்தணும். இதுல வீட்டுல அதாவது விளக்க வந்து ஆண்கள் ஏத்தக்கூடாது, பெண்கள் தான் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதாவது மண் அகல் விளக்கு ஆண்கள் ஏத்தலாம். அந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய எந்த விளக்கையும் ஆண்கள் ஏத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதனால ஆண்கள் போய் வீட்டுல பெண்கள் தூரமா இருக்கிற நேரத்துல அதை போய் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி விளக்க ஏத்துறது அங்க மண் விளக்கு ஏத்தணும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இது ஒண்ணு. கண்டிப்பான முறையில விளக்கேத்தி பூஜை பண்ணி கற்பூர ஆரத்தி காண்பிக்கணும். கண்டிப்பாக பூஜையோட இறுதியில ஜலம் விடணும். அந்த கொஞ்சம் ஜலம் விட்டு அந்த சாமியை கும்பிடணும். ஒற்றை தீபம் மட்டும் ஏத்துனீங்கன்னா அந்த குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். ஏடா சாமி தானே கும்பிட்டோம், சாமியா நம்மளை தண்டிக்கும், நான் நம்பித்தானே கும்பிட்டேன் அப்படிலாம் இங்க சொல்லக்கூடாது. ஒரு ஒரு விளக்கு ஏத்தக்கூடாது, 4 விளக்கு கண்டிப்பா ஏத்தியே ஏத்தணும். ஒண்ணு. துளசி செடிக்கு முன்னாடி பெருமிச்சு விடக்கூடாது, அழுகக்கூடாது, தும்மக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது, உறக்க பேசக்கூடாது. துளசி செடியை வச்சு வழிபாடக்கூடிய அந்த குடும்பத்துல பெருங்குடல் எடுத்து பேசக்கூடாது. கத்தி பேசுவாங்க. எதுனா சண்டை சச்சரவு வந்து பெருங்குடல் எடுத்து பேசுவாங்க. ஒருவருக்கு மேல ஒருத்தரை கோபத்தை திணிக்க கூடாது. அந்த மாதிரி மீறி நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பல கஷ்டங்கள் உண்டாகும். அதனால துளசி செடி வளர்க்குறதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனால துளசி செடி வளர்க்குறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப முக்கியமா இந்த துளசி செடியில நம்மளோட தலைமுடி ஒரு முடி கூட துளசி செடி மேல படக்கூடாது. உதிர்ந்த முடி வந்து காத்துல அடிச்சுட்டு போய் துளசி செடி மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சு அப்படின்னா வாழ்க்கை சிக்கலாகிவிடும். இது எத்தனையோ குடும்பத்துல பார்த்திருக்கு. இந்த விதிமீறல் காரணமாக அவங்க குடும்பமே அழிஞ்ச கதையும் நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு கஷ்டம் உள்ள இந்த துளசி செடியை நாம ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கருதி அதை வளர்க்காம விட தேவையில்லை. இது வந்து மகாலட்சுமி அம்சம். துளசி எங்க செழித்து சுத்தமா வளருதோ, தீட்டுப்படாம வளருதோ, அங்க வந்து செல்வ செழிப்பு வரும். இது வந்து ரகசிய உண்மை. ரொம்ப ரொம்ப கவனம். அதுக்கடுத்து துளசி செடிக்கு கீழே நிழல்ல வளரக்கூடிய அருகம்புல். துளசி செடியோட நிழல் அருகம்புல் மேல படுற மாதிரி நீங்க உங்க வீட்டுல அருகம்புல் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அருகம்புல்ல வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம். நல்லா பாருங்க, அந்த அருகம்புல்ல வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம். விநாயகருக்கு படைக்கிறேன்னு சொல்லி அந்த அருகம்புல்லை எடுத்து படைக்க கூடாது. துளசி செடிக்கு கீழே துளசி செடி நிழல்ல வளரக்கூடிய அருகம்புல்ல விநாயகருக்கு படைக்கக்கூடாது, சாமிக்கு படைக்கக்கூடாது, மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படி மீறி பயன்படுத்தினா எதிர்வினைகள் அதிகமாக நடக்கும். ரொம்ப கவனம் தேவை. இது துளசி செடியை பற்றிய முக்கிய கருத்து. அடுத்து தெரிந்தவர் ஒன்று கூட. ஒரு ஏலக்காய், ஒரு மிளகு, ஒரு உப்புக்கல், ஒரு கல்கண்டு, இதை பூரா ஒரு சின்ன டப்பால போட்டு பிரிஞ்சவரை நினைச்சு இந்த டப்பாவை போட்டு வச்சுட்டீங்கன்னா, சாமி கிட்ட வச்சுட்டீங்கன்னா அவங்க கூடிய சீக்கிரம் விரும்பி வந்துருவாங்க. இது அந்த பிரிந்தவரை திரும்ப சேர்க்கறது மட்டும் கிடையாது. உங்க வீட்டுல ஒருத்தர் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாரு, பெரிய சேட்டைக்காரரா இருக்கிறாரு அப்படின்னா அவரை திருத்துறதுக்கும் இந்த மாதிரி செய்யலாம். அவர் திருந்திடுவார். ஆனா இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதெல்லாம் போட்டா நடந்துடுமா அப்படின்னு கேலி கிண்டலுக்கு இங்க வேலை இல்லை. நம்பிக்கை இருந்தா இதை செய்யலாம். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஓடிடுமா அப்படின்னு. பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஓடிடுமா, அதெல்லாம் இங்க வேலை கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இது வேலை செய்யும். ஸோ ஏலக்காய், மிளகு, உப்புக்கல், கல்கண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு டப்பால போட்டு அதை சாமி கிட்ட வச்சு அவங்க நினைப்பாக இந்த நேம் ஆஃப் ஹெம், இந்த நேம் ஆஃப் ஹெர் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அவங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. அதே மாதிரி வீட்டுல சேட்டை செய்யறவங்களுக்கும் இதே தான். ஒண்ணு, உங்க கணவன் மனைவி வீட்டுல அடிக்கொருக்க சண்டை நடக்குது,
இது என்னடா காரணம் ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கும். எல்லார் வீட்லயும் அரிசி, அதாவது அஞ்சரை பெட்டி இந்த மாதிரி சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்குன்னு சொல்லி கடுகு உளுந்து வச்சிருப்பாங்க. தாளிக்கும் போது கடுகும் உளுந்தும் சேர்த்து போட்டு தாளிப்பாங்க. அது நடைமுறை தான். ஆனா விஷயம் என்னன்னா, கடுகு உளுந்து ரெண்டையும் ஒண்ணா கலந்து வைக்கக்கூடாது. அப்படி ஒண்ணா கலந்து வச்சீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல தீராத வறுமை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வடகத்திலையும் பாத்தீங்கன்னா கடுகுவோட உளுந்த சேர்த்து வீட்டுல வச்சிருப்பாங்க வடகம் செய்யும் போது. அந்த வடகத்திலையும் பாத்தீங்கன்னா கடுகும் உளுந்து சேர்க்கக்கூடாது. சோ இதுக்கு பேரு கடுகு கலப்பு அடிப்பாங்க. கடுகு கலப்பு அடிப்பாங்க. அது எப்படின்னா அந்த உடைஞ்ச உளுந்து இருக்கு இல்லையா, உடைஞ்ச உளுந்தும் இந்த கடுகு சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் கடுகு கலப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. கடுகு உளுந்தையும் முழுசாவும் சேர்த்து வைக்கக்கூடாது. உடைச்ச உளுந்தையும் போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல தம்பதிக்குள்ள பிரிவினை உண்டாகும். தம்பதிக்குள்ள பிரிவினை கண்டிப்பாக உண்டாகும். அதனால இதை தனித்தனியா வச்சிருக்கணும். தனியா கடுகு டப்பால வச்சுக்கலாம், தனியா உடைச்சு போட்ட உளுந்து இன்னொரு டப்பால வச்சுக்கலாம். தேவைப்படும் போது மட்டும் சமையல ஒண்ணா சேர்த்து பயன்படுத்தலாம். ஆனா அந்த சமைக்காத உணவை அப்படி வச்சுக்க கூடாது, ஒண்ணா வச்சுக்க கூடாது. சமைச்ச உணவு ஒண்ணா வச்சுக்கலாம். அதைத்தான் நம்ம சாப்பிட்டு உடனே முடிச்சிடுவோம். அதனால சமைக்காத இந்த கடுகு உளுந்து கலவை உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா தயவு செய்து இன்னைக்கேவும் இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே வீட்டுல எடுத்துருங்க. அதை நாளையில இருந்து கடுகு தனி உளுந்து தனியா வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கொடுக்க சண்டை வருது. யாராவது ஒருத்தர் நிரந்தர பிரியறதுக்கு நினைக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரு சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்களோ அவங்க ஒரு பூஜை, அதாவது அவங்க பூஜை அறைக்குள்ள ஒரு சதுர அமைப்புல சிவப்பு துணி, அதுக்கு மேல காமாட்சி அம்மன் விளக்க வச்சு அதை நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். தாமிரத்தண்டு திரி வைக்கணும். அந்த திரி மேல ஒரு சின்ன கல்கண்டு, அந்த கல்கண்டு வந்து எண்ணெய்க்குள்ள மூழ்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். இத தீபம் போட்டு வழிபடணும். இதுல முக்கியமான விஷயம், அந்த தீபத்தை வந்து அந்த இடத்த விட்டு 8 வாரத்துக்கு அகற்றக்கூடாது. தொடர்ந்து 8 வெள்ளிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள தீபம் ஏத்தணும். பிரிந்தவர் ஒன்றாக சேரணும்னு நினைச்சு அந்த வழிபாடு மனசளவுல வச்சு வழிபடணும். இப்படி வழிபட்டுட்டாங்க 8 வாரம் தொடர்ந்து வழிபட்டுட்டாங்கன்னா விவாகரத்து ஆனவங்க கூட ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது வந்து தம்பதிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த தாந்திரிக தந்திரத்துல இது ஒண்ணு. சதுரமா சகப்பு துணி, அப்ப ஏற்கனவே ஒரு பலகை வச்சுக்கோங்க. அந்த பலகைக்கு மேல சதுர துணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல காமாட்சி அம்மன் விளக்கு வை. அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே கஜலட்சுமி விளக்கு தான் வச்சிருக்கீங்க. எனக்கு விவரம் தெரிந்து 180% நபர்கள் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி விளக்குங்கிற பேர்ல அவங்க வந்து கஜலட்சுமி விளக்கு தான் வச்சிருக்காங்க. ஸோ உள்ள லட்சுமி 2 பக்கமும் யானை இருக்கிற மாதிரி, காமாட்சி அம்மன் வந்து கையில கரும்பு வில்லோட இருப்பாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. காமாட்சி அம்மன் விளக்கத்தான் வைக்கணும். சதுர சகப்பு துணி மேல காமாட்சி அம்மன் விளக்கு, தாமரத்தண்டு திரி, ஒரு சின்ன கல்கண்டு வந்து எண்ணெயில மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இது சுக்கிர ஓரையில வெள்ளிக்கிழமை அதிகாலையில 6 to 7 இந்த டயத்துக்குள்ள வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அப்ப இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதாவது கணவன் பிரிஞ்சிருக்காருன்னா மனைவி இந்த பூஜையை ஈஸியா செஞ்சிருவாங்க. அப்ப கணவர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா முக்கியமா ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிற ஒரு விதியும் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்காக அந்த ஆணோட அம்மாவோ, ஆணோட அக்கா தங்கையோ, ஆணோட அண்ணி இருக்காங்களே, அண்ணன் மனைவி, அவங்களோ கூட இதை செய்யலாம். ஒருவேளை அந்த ஆணுக்கு மகள் இருக்காங்க, மகள் கொஞ்சம் வயது வந்தவர்களாக இருக்கிறாங்க,
இந்த டயத்துல அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா கூட இந்த வேலையை செய்யலாம். தன் அப்பா நிமித்தமாக இதை செய்யலாம். தவறு இல்லை. ஏன்னா வகுப்பு முடிஞ்ச கூட கேள்வி கேட்பாங்க. நீங்க முதல்ல விளக்கு ஏற்றக்கூடாதுங்க, அப்புறம் விளக்கு ஏற்ற சொல்றீங்க. விளக்கு ஏற்றலாம். அந்த ஆண்கள் வந்து செய்யற விளக்கு, இந்த விளக்கு ஏற்றது அவங்க சார்பாக அவரோட ரத்த உறவுல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏற்றலாம். நல்ல மனசோட ஏற்றலாம். ஏத்துறாங்க. இது கண்டிப்பான முறையில இந்த கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க. ஆனா 8 வாரம் தொடர்ந்து நடத்தணும். அந்த விளக்க நகட்டக்கூடாது. அப்ப நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். விளக்க சார் கிளீன் பண்ணி தானே செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு இந்த 8 வாரம் விளக்க அந்த இடத்துல வச்ச இடத்துல நகட்டாமே செய்யும். செஞ்சீங்கன்னா இந்த பரிகாரம் கண்டிப்பான முறையில வேலை செய்யும். இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில வீட்டுல வந்து தெய்வ போட்டோ எல்லாம் வச்சிருப்போம். இந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மன், காளிகாம்பாள், இது மாதிரி இந்த துடியான தெய்வம்னு சொல்லுவாங்க. சக்தி அதிகம் உள்ள, அதாவது அழிக்கும் சக்தி உள்ள அந்த தெய்வங்களை, அந்த அம்மன் போட்டாக்களை இல்லாட்டி திருவுருவ சிலைகள் வச்சிருப்போம். இது நம்ம பாத்தீங்கன்னா பூஜை ரூம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த கிழக்கு பார்த்து சாமி இருக்கும், இல்லாட்டி வடக்கு பார்த்து சாமியா வச்சிருப்போம். அப்ப இந்த திருவுருவ சிலைகள் எல்லாம் நம்ம வடக்கு பார்த்து வைக்கணும். அதாவது இந்த கிழக்கு பார்த்து வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். அழிக்கும் சக்தி கொண்ட அம்மன் போட்டோவையோ திருவுருவ சிலையோ வடக்கு பார்த்து தான் வைக்கணும். எக்காரணம் கொண்டும் தெற்கு கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது. மேற்க பார்த்து நம்ம பொதுவா எந்த சாமியும் வைக்கிறது இல்லை. அதனால ஏன் தெற்குன்னு சொல்றோம்னா, நம்ம தட்சிணாமூர்த்தியை தெற்கு பார்த்து வைப்போம். உடனே அது பக்கத்துல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த காளியாம்பலையோ இந்த துர்க்கை அம்மன் இது மாதிரி விஷயங்களை நம்ம வைக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சிந்தலக்கரை வெட்காளி அம்மன் இருக்காங்க, அவங்க தெற்கு நோக்கி தான் இருக்காங்க. அது பாரதியார் அந்த கவியில சொல்லியிருக்கிறாரு. ஐயரு கையுடன் தெற்கு நோக்கி நின்றாய் காளின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அது ஒரு பரிகாரம். அது ஒரு பரிகார ஸ்தலம். நான் சொல்றது வீட்டுல வைக்கிறது. ஏன்னா சில தெய்வங்கள் சில தசையை பார்த்து இருக்கும்போது அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஆகம விதி. சில தெய்வங்கள் பார்த்து பாத்தீங்கன்னா அதற்கு ஆப்போசிட் திசையில இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பரிகார ஸ்தலம்னு அர்த்தம். அதை மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இப்ப சிவன் வந்து இந்த கிழக்கு நோக்கி இருக்கிறாரு, அந்த சாமி இருக்குன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பரிகார ஸ்தலம்னு அர்த்தம். இப்போ பைரவர் இருக்கிறாரு, பைரவரோட வாகனமான அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த வலது கை இருக்கு இல்லையா, அந்த வலது கை பக்கம் தான் அதோட தலை இருக்கும், அந்த பைரவரோட வாகனம். சில இடங்கள்ல அந்த தலை வந்து இடது பக்கமாக இடது கை பக்கத்துல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பரிகார ஸ்தலம். ஸோ இந்த பரிகார ஸ்தலம் இருக்கிறதுனால அதையும் நம்ம வீட்டுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் சொல்றது வீட்டுல இருக்குது. ஸோ வீட்டுல வந்து அந்த அதிக சக்தி உள்ள தெய்வங்களை இந்த வடக்கு பார்த்து வைக்கணும். எந்த காரணம் கொண்டும் தெற்கு கிழக்கு பார்த்து வைக்க கூடாது. அப்படி வச்சீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு அது ஆகாது. அதே போல லட்சுமி தாயாரோட படத்தை வடக்கு நோக்கி வைக்கக்கூடாது. தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்தால் போல வைக்கணும். தெற்கு பார்த்தோம் கிழக்கு பார்த்தா போலையும் லட்சுமியோட வைக்கணும். ஆனா வீரலட்சுமியை இந்த தசையை பார்த்து வைக்கக்கூடாது. இந்த தசை தெற்கு கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது. துர்க்கை அம்மனை போலயே அவங்களையும் வடக்கு பார்த்து தான் வைக்கணும் வீரலட்சுமிய. அப்படின்னா இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஒரே ஃப்ரேம்ல வைக்கிறது குடும்பத்துக்கு நல்லது அல்ல. இதை கம்பல்சரியா நீங்க தவிர்க்கத்தான் வேண்டும். யார் வீட்லயாவது அஷ்டலட்சுமி போட்டோ இருக்குன்னா நீங்க தயவு செய்து அதை செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த விஷயத்த அவங்க வீட்டுல இந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் பண கஷ்டம் இதெல்லாம் வந்துதான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. தெய்வம் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அந்த தெய்வங்களையும் முறைப்படி வழங்கணுங்கிறது தான் இந்த விஷயம். சரி, அடுத்து கடன். கடன் ரொம்ப பேர் இருக்கு. கடன் பட்டால் நெஞ்ச போல் கலைஞனான இலங்கை வேந்தன் சொல்லி சொன்னாங்க.
அப்ப அந்த கடன் வந்து இருந்துச்சுன்னா அவ்வளோ மனசை கலங்கிடுமா. ஆனா இன்னைக்கு சிலருக்கு அந்த மனசு கலங்குறதுனால கடன் வாங்குறதே கொடுக்க கூடாதுங்கிற நம்பிக்கையில தான் செய்யறாங்க. கடன் கொடுத்தவன் தான் கலங்கி போயிருக்கான். அதனால இந்த கடனை அடைக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, எழுதிக்கோங்க. கால பைரவர் அவருக்கு அஷ்டமி சேர்ந்த சனிக்கிழமை. நம்மளுக்கு தேய்பிர அஷ்டமி வெள்ளிக்கிழமையா இருந்தா காலபைரவர் பூஜை பண்றது சிறப்புன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே அது தெரியும். எல்லாருமே அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். அது தேய்பிர அஷ்டமி வெள்ளிக்கிழமையா இருந்தா விடாம போய் காலபைரவர் வணங்கிக்கிட்டு வர்றோம். அதெல்லாம் சிறப்பு தான். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. கடன் அடைக்கணும் அப்படின்னா காலபைரவருக்கு அஷ்டமி சேர்ந்த சனிக்கிழமை, சனிக்கிழமை வரக்கூடிய அந்த அஷ்டமி அப்படி வந்துச்சுன்னா அந்த நாள்ல தேங்காய், அந்த தேங்காயை உடைச்சி அதுல சிவப்பு திரி போட்டு நெய் விட்டு 2 தீபம் ஏற்றி அதோட சேர்த்து 108 முழு முந்திரி பருப்பை மாலையா கோர்த்து பைரவருக்கு அணிவித்து வரணும். இப்படி வந்தீங்க அப்படின்னா தீராத கடன் கண்டிப்பாக தீரும். இதை வந்து மாலை வேளையில தான் செய்யணும், பகல்ல செய்யக்கூடாது. அந்த மாலையில அந்தி நேரத்துல இதை போய் செய்யணும். இது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உபாயம். அதுக்கப்புறம் அதே கடன் பிரச்சனைக்கு அஷ்டமி திதி அன்னைக்கு விரதம் இருக்கணும். மாலை வேளையில காலபைரவருக்கு சந்தன அபிஷேகம், இது 2வது உபாயம். அதாவது அஷ்டமி திதியில விரதம் இருந்து மாலையில காலபைரவருக்கு சந்தன அபிஷேகம் செய்யணும். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன மஞ்சள் பையில மஞ்சள் துணினா வெள்ளை துணியை வாங்கி அதை மஞ்சளை துவைக்கணும். மஞ்சள் நேரடியா மஞ்சள் துணியா வாங்கக்கூடாது. வெள்ளை துணியில நம்ம மஞ்சள்ல முக்கி எடுக்கணும். அந்த மஞ்சள் துணியில கொஞ்சம் பணம், ரூபா நோட்டை வச்சு முடிஞ்சு வச்சிடணும். அதை வந்து காலபைரவ காலடியில வச்சு கடப்படைச்சது தீரணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அப்புறம் அந்த மஞ்சள் பைய வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில வச்சிடணும். அதுக்கப்புறமாக ஒரு முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்கு, எழுதிக்கோங்க. திருவாதிரை, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரம், பூரட்டாதி, ரேவதி, கேட்டை, மகம், விசாகம், சித்திரை. நட்சத்திரங்கள் பார்த்துக்கோங்க. திருவாதிரை, அதாவது இதுல என்னன்னா அஷ்டமியில வந்து பைரவருக்கு சந்திர அபிஷேகம் வைக்கணும். மஞ்சள் துணியில பணத்தை கட்டி பைரவத்தை வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்து உங்க பூஜை அறையில வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமாக திருவாதிரை, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரம், பூரட்டாதி, ரேவதி, கேட்டை, மகம், விசாகம், சித்திரை, இந்த நட்சத்திரம் வரணும். இதுல ஏதாவது ஒரு நட்சத்திரம் வரணும். அப்படி வர்றது வந்து செவ்வாய்க்கிழமையா இருக்கணும். அப்படி வரக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையா இருந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த மஞ்சள் பையில இருக்கக்கூடிய பணத்தை கடன் வாங்கினவங்கிட்ட கொடுத்துக்கணும். கொஞ்சம் பணம் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 100 ரூபா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம லட்சக்கணக்கில் வாங்கி இருந்திருப்போம். அப்படி வச்சிருந்தா கோடிக்கணக்கில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு 10,000, 50,000, 1 லட்சம் கோடிக்கணக்கில் வாங்கியிருந்தா அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு அந்த சாமிகிட்ட வணங்கி இந்த நட்சத்திர நாள்ல செவ்வாய்க்கிழமையில அந்த கடன்காரர்கிட்ட இதை திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுத்தீங்கன்னா விரைவில் உங்க கடன் அடைகிறதோடு மட்டுமல்லாம உங்களுக்கு தேவைக்கான பணம் எப்படியாவது வந்து சேர்ந்துடும். இதுவும் அனுபவ ரகசியம். சோ கடன் தீர்றதுக்கு இது ஒரு உபாயம். அப்புறம் கடன் தீர்றதுக்கு இன்னொரு உபாயம் இருக்கு. அதாவது சிவன் கோயில்ல நீங்க சாமி கும்பிட்டு சிவனை கும்பிட்டு நீங்க பின்னாடி போனீங்கன்னா பிரகாரம் சுத்தி வந்தீங்கன்னா பாருங்க,
அங்க முருகன் ஒரு பக்கத்துல இருப்பாரு, அடுத்த பக்கத்துல விஷ்ணு இருப்பாரு. சில கோவில்ல அதாவது பிள்ளையார் இருப்பாரு, கன்னி மூலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததுல வந்து முருகன் இருப்பாரு. அப்புறம் அந்த முருகன் அது பக்கத்துல சில இடங்கள்ல விஷ்ணு ஆலயமும் இருக்கும். எல்லா கோயிலையும் இருக்காது, சில கோவில்ல இப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த முருகனுக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் நடுவுல நின்னுக்கணும். அந்த மத்தியில நின்னுக்கிட்டு என்னோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும். சோ இது வந்து கடன் பிரச்சனை தீரக்கூடிய முக்கியமான வழி. அதுக்கு அடுத்து டைம் இருக்கான்னு பாருங்க. டைம் பாருங்க. மணிகள் மணி 8:47 சார். டைம் இருக்குங்கய்யா இருக்குங்கய்யா. இருக்குங்களா? சரி சரி, இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா? சரி, ஓகே. இந்த உப்பு சார்ந்த விஷயம் சில இடங்கள் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்றாரு. நான் ஏற்கனவே முதல்ல அந்த கெட்ட எண்ணம் படைச்சவங்க, தீட்டுப்பட்டவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனது, அதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு சொல்லியிருக்கேன். சில சமயம் மற்ற நேரங்கள்ல நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க இந்த கெட்ட எண்ணம் அப்படிலாம் இல்லாம இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த விருந்தாளி வந்து நம்ம வீட்டுல வந்து இருந்துட்டு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு அனுப்புறோம். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு போகும்போது இவ்வளோ சாப்பிட இவ்வளோ வெரைட்டிஸா சாப்பிட்றாங்களே, இவ்வளவு வசதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு வச்சுட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப குடும்பத்தில் நடந்திருக்கு. அவங்களோட கர்மா அப்படி, அந்த குணம், அவங்களோட குணம் அப்படி இருக்கிறதுனால அந்த கர்மா வந்து நம்மளை பாதிக்கும். எத்தனையோ குடும்பங்கள் நல்ல வசதியா வாழ்ந்தவங்க அவங்க வீட்டுல எந்த நாளும் போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு வெளியில பேர் வாங்கினவங்க ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க குடும்பத்துல வறுமை வந்துடும். அந்த இருந்த சொத்து சுகம் அழிஞ்சு காணாம போயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. இதுவும் ஒரு காரணம். அதாவது வந்தவருக்கு சாப்பாடு நல்ல வாழை இலையில நிறைய சாப்பாடை போட்டு அனுப்பிச்சிடுவோம். அவன் கண் வச்சுட்டு போயிடுவான். கண் திருஷ்டின்னு சொல்லுவான். அவன் நல்ல குணமா இருந்தா கூட நம்மள வாழ்த்துனா பரவாயில்ல, அவன் கடுமையா பாவம் உள்ளவனா இருந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட இருக்கிற வசதி வாய்ப்பை பார்த்து பெருமூச்சு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அது நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். ஸோ நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா போனா நீங்க இலை போடுறதுக்கு முன்னாடியே கீழே தண்ணி தெளிச்சிருப்பாங்க. அந்த மேஜையிலையோ இல்லாட்டி நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னா அந்த தரையிலையோ ஒரு தண்ணி தெளிச்சுட்டே போவாங்க. தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டு அதுக்கு மேல இலைய போடுவாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சில வீட்டுல அந்த தண்ணி வேற என்ன தண்ணியும் கிடையாது, உப்பு தண்ணி. அதாவது உப்பை கரைச்சி, கல் உப்பை கரைச்சி அந்த தண்ணியை ஊத்திட்டு போவாங்க. ஸோ சிலருக்கு அது தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பான், என்னடா அப்படின்னு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இலையில போட்ட உடனே இலைய ஓரத்துல உப்பு வச்சிருப்பாங்க. நம்ம வந்தவன் என்ன நினைப்பான், நாங்க சாப்பாட்டுல சில சமயம் உப்புக்கு கம்மியா கலந்துருப்போம், இல்லாட்டி கூட கலந்துருப்போம், கூடயோ குறையா இருந்தா நீங்க இதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் சாப்பிடுவான். ஆனா அது அல்ல. இந்த உப்புக்கு என்ன சக்தி இருக்குன்னா, நீங்க உப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட இருக்கிற கெட்டதை அது டக்குன்னு வாங்கிடும். கெட்ட எண்ணத்தை வாங்கிடும். அதுதான் முக்கியம். அப்ப நீங்க சாப்பாட்டுக்கு வைக்க அந்த உப்பு அவன்கிட்ட இருக்க கெட்ட எண்ணத்தை அது வாங்கிடும். வாங்கி முடிச்சிச்சு அப்படின்னா அவன் என்னத்தை சாப்பிட்டு போய் என்னத்தை பொறுமிட்டு போனாலும் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. இது அவனுக்கே தெரியாது. இது ஒரு வகை. நீங்க பாருங்க, எல்லாத்தையும் சாப்பாட்டுல உப்புக்கெல்லாம் கரெக்டா இருந்தா கூட சில கல்யாணத்துல, பெரிய கல்யாணத்துல பாருங்க, அவன் முதல் இடத்துல உப்பு வச்சுட்டு போறக்கே வச்சிருப்பான். அது அந்த ஜோதிடர் சொல்லியிருப்பாரு, ஐயா முதல்ல உப்பு வச்சு பழகுங்க அப்படின்னு. அவன் மன மகிழ்ச்சியா சாப்பிட்டு போனா கூட அந்த உப்பு இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை பாதிக்காது. ஸோ இந்த உப்புக்கு அவ்வளவு பவர் உண்டு. இது வந்து சம்பிரதாயம் தான் நினைப்பாங்க, சங்கடம் நினைக்க மாட்டாங்க.
வந்து சாப்பிட்டு போறவங்க. அப்புறம் நீங்க நல்லா பாருங்க, கடையில அந்த பலசர கடைக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம். கிராமத்துல இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம். அவங்க கடைக்கு வெளியில உப்பு மூட்டை இருக்கும். அந்த உப்பு மூட்டையில போய் சாஞ்சி நிப்போம் நம்மளே இந்த கிராமத்துல. சில சமயம் அந்த உப்பு மூட்டையில ஒரு துண்டை போட்டு உட்காந்து கூட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த உப்பு மூட்டைய எப்பயும் அவங்க வந்து கட்டி போட மாட்டாங்க. ஓப்பன்ல தான் இருக்கும் உப்பு. பாருங்க, யாருமே வந்து அந்த கடையில நைட்டோ பகல்லையோ யாருமே அந்த உப்பு திருடிட்டு போக மாட்டான், அள்ளிட்டு போக மாட்டான். மத்த எந்த சாமான் வச்சாலும் எடுத்துட்டு போயிடுவான். இந்த உப்பை மட்டும் ஓப்பன்ல தான் இருக்கும், அதை எடுத்துட்டே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த உப்புக்கு அவ்வளவு சக்தி. என்ன சக்தினா, உப்பை நீங்க கடன் வாங்கக்கூடாது. மளிகை பொருட்களை கடன் வாங்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து உப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு சில இடங்கள்ல பாருங்க, நான் மாசம் மாசம் அந்த கடையில ஜாமான் வாங்கிடுவேன், அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சில சமயம் அவரோட வாழ்க்கையில கேரியர்ல திடீர்னு காணாம போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வாங்கக்கூடிய பலசரக்குல உப்பும் கடனாக வாங்குவதுதான். அப்ப இது என்ன கதை சொல்ல வரேன்னா, உப்பை நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கணும். மத்த மளிகை ஜாமான்லாம் நீங்க கடனா வாங்கிக்கலாம். உப்பு மட்டும் காசு கொடுத்து மட்டும்தான் வாங்கணும். மீறி கடனாக வாங்குனீங்கன்னா உங்க குடும்பத்துல வறுமை வந்து சேரும். அதனாலதான் அந்த உப்பு கடைக்காரன், அந்த சாரி பலசர கடைக்காரன் உப்பை வந்து வெளியில தைரியமா வெளியே வச்சிருப்பான். எவனும் எடுத்துட்டு போக மாட்டான், திருட்டு போக மாட்டாங்கிறனால தான். அதே மாதிரி உப்பை இரவலாக யாருக்கும் கொடுக்க கூடாது, வாங்கவும் கூடாது. அடுத்து, உப்பை வந்து நம்ம காலால தெரிஞ்சோ தெரியாமலோ மிதிக்க கூடாது. அதுல வந்து முடிஞ்ச, அதாவது தெரியாம, ரொம்ப தெரியாம மிதிக்கிறது ஒன்று இருக்கு, நம்ம தெரிஞ்சு மிதிக்கிறது ஒன்று இருக்கு. இந்த அரைக்கு காலத்து அரைக்கு மிதிப்பாங்க, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில மட்டும், அது அந்தி வேலையில மட்டும் ஈவினிங்ல அந்த உப்பை வந்து நெருப்புல போடலாம். மற்ற நேரத்துல நெருப்புல உப்பை போடக்கூடாது. இது என்னன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு உப்பு, வரமிளகாய் இதெல்லாம் வச்சு திருஷ்டி கழிப்பாங்க. அதை கொண்டு போய் கொட்டாங்குச்சியில போட்டு முச்சந்தில வச்சு எரிப்பாங்க. அந்த எரிக்கிற நாள் பாத்தீங்கன்னா அது ஞாயிற்றுக்கிழமை அந்தியாக இருந்தா பிரச்சனை, அந்தினா மாலை வேலையில செய்யலாம். மற்ற நாட்கள்ல இந்த மாதிரி இந்த உப்பை வந்து நெருப்புல இடக்கூடாது. அதனால அந்த வீக்கெண்ட்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டைத்துல அதை எரிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உப்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அந்த வாரம் பூரா உங்களுக்கு ஏற்பட்ட நன்மையை வந்து, நன்மை தீமைகள்ல ஏற்படக்கூடிய கண்ணூர்ல இந்த உப்பை சுத்தி நெருப்புல போடுறது. அந்த காலத்துல நம்ம அடுப்பு இருந்துச்சு, அந்த விறகு அடுப்பு இருந்துச்சு. எங்க அம்மா, எங்க பாட்டி எல்லாம் எங்க சின்ன வயசுல எங்களுக்கு வந்து உப்பை சுத்தி போட்டு அது நெருப்புல போட துப்பி போடுவாங்க. அது படப்படன்னு வெடிக்கும். அது நார்மலா உப்பை வந்து நெருப்புல போட்டா வெடிக்கும். இருந்தாலும் சில சமயம் அதி தீவிரமா வெடிக்கும். அப்ப சொல்லுவாங்க, பாரு எவ்வளவு கண்ணு பட்டிருக்கு பாரு அடிப்பாங்க. உப்பு வெடிக்கிறதா இதெல்லாம் சில சமயம் கேலி கிண்டலுக்கு இங்க வேலைகள் இல்லை. ஆனா பல உண்மைகள் இதுல இருக்கு. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இப்படித்தான் இது. அதனால இந்த உப்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப உப்பை இரவலா கொடுக்க கூடாது, இரவல வாங்கக்கூடாது, இது எல்லாமே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து நெருப்புல போடலாம், மற்ற நாள்ல போடவே கூடாது. அப்படி போட்டீங்கன்னா தோசை வரும், துன்பம் வரும். அப்புறம் உப்பு இல்லாத சாப்பாடா தானம் கொடுக்க கூடாது. ஒரு துளி உப்பாவது சேர்த்துதான் கொடுக்கணும். உங்க வீட்டை விட்டு தொழிலுக்கு கிளம்புறீங்க, தொழிலுக்கு கிளம்பும் போது உங்க வீட்டுல இருக்கிற உப்பை அப்படி பார்த்துட்டு போங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. வீட்டுல உப்பு பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை ஜாடியா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, மூடி வைக்க கூடாது. உப்பை மூடி வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மகாலட்சுமியை நீங்க அமுக்கி வச்ச மாதிரி. ஏன்னா உப்பு வந்து டைரக்டா மகாலட்சுமி, அது கடல்ல விளைகிறதுனால. அப்ப அந்த அதை மூடி வைக்க கூடாது. அப்ப நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது அந்த உப்பு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அன்று உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மகாலட்சுமி உங்க கூடயே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தொழிலுக்கு போக முடியும், உப்பு இருந்த மாதிரியே பார்த்துட்டு போகணும். அப்புறம் எந்த காரணத்தை கூட உப்பு வச்சு சத்தியம் பண்ணக்கூடாது, அந்த குடும்பமே கெட்டு போயிடும். கவனம், உப்பை திருடக்கூடாது. இது தரித்திரனா மாறிடுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள உப்பு வாங்கிக்கலாம். இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு, நீங்க அந்த வீடு கிரகப்பிரவேசம் இருக்கு இல்லையா, அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் நம்ம உப்பை வந்து நம்ம உறவினருக்கோ நம்ம நண்பர்களுக்கோ அன்னைக்கு மட்டும் நீங்க வாங்கி கொடுக்கலாம்.
அந்த கிரகப்பிரவேசம் அன்னைக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது இருக்கிற வீடு பால் காய்ச்சின்னு சொல்லுவோம் நாங்க. அதை கிரகப்பிரவேசம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வீட்டு கடையில போகும்போது உப்பு பாக்கெட் வாங்கிட்டு போவோம், தேங்காய் பழம், சில பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு உப்பையும் கொண்டுட்டு போய், உப்பு தான் முக்கியமா மெயினா அவங்கள்ட்ட கொடுப்போம். அந்த குடும்பத்துல அந்த மகாலட்சுமி பெருகி வரணும் அப்படிங்கிறதுக்காக உறவினர்களும் நம்ம நண்பர்களுக்கும் அதை செய்யலாம். மற்ற எந்த நாள்லயும் அந்த உப்பை கொடுக்கறது வாங்குறது கூடாது. இந்த கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் விதிவிலக்கு. அடுத்து இந்த வெள்ளிக்கிழமை 6 to 7 மணிக்குள்ள உப்பு வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வந்த உப்பை நேரடியா சமையலறை கொண்டு போக கூடாது. பூஜை அறையில கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பண்டிகைக்கு ஜவுளி வாங்க போறீங்கன்னா, இல்லாட்டி உங்க வீட்டுல கல்யாணம், காட்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அப்ப ஜவுளி வாங்க குடும்பத்தோட போறீங்க அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம நேரடியா நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது. ஒரே ஒரு துண்டு பிள்ளையாருக்குன்னு வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ இது நம்ம பொதுவா யாருமே இதை அதாவது யோசிக்கிறது இல்லை. நம்ம நேரா போறோம், குடும்பத்தோட போறோம், ஜாலியா கடைக்குள்ள போயிட்டாலே ஜாலியா. ஏன்னா இப்போ உள்ள கடை முன்னாடி இருக்கிறத விட இப்போ உள்ள கடைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அதுல கிடைக்காத பொருளே இல்லை. உள்ள போறோட எல்லாம் கிடைச்சது, செருப்புல இருந்து எல்லாமே கிடைச்சது. பலசரக்கு, நகை, பர்னிச்சர், டெலிவிஷன், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே ஒரே கடைக்குள்ள கிடைச்சிருது. விஷயம் என்னன்னா, நீங்க அதாவது உடுப்பு எடுக்க போறது மட்டும் இருந்தா ஃபங்க்ஷனுக்கோ ஒரு திருவிழா மொத்தமா குடும்பத்தோட எடுக்கிறதா இருந்தா, மற்றபடி தனிப்பட்ட முறையில் நீங்க போறீங்க, ஒரு ஷர்ட் அடிக்கிறீங்க, பேண்ட் எடுக்கிறீங்க, அன்னைக்கு தேவையில்லை. உங்க குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமா எடுக்கிறீங்க, அது ஒரு பண்டிகை காலமாக இருக்கு, ஒரு குடும்ப விழாவாக இருந்தால் முதல்ல பிள்ளையாருக்குன்னு ஒரு பிள்ளையார் துண்டு எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் மளிகை சாமான் வாங்கும் போதும் வாங்கக்கூடிய பொருள் உப்பா தான் இருக்கணும். ஆனா நம்ம பலசரக்கு லிஸ்ட்ல எழுதும்போது பாருங்க, எடுத்தோடனே மஞ்சள்னு எழுதுவோம், மங்களகரமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா அது உப்பாதாக இருக்கணும். முதல் பொருள் உப்பா இருக்கணும். அதுக்கு அப்புறம்தான் நீங்க மத்த ஜாமான் வாங்கணும். இதுல உப்பை வந்து கடைக்காரர் நம்மகிட்ட கொடுக்கும்போது 2 கையை சேர்த்து தான் வாங்கணும். 2 கையாலையும் தான் அந்த உப்பை வாங்கணும். இப்படி வாங்கணும். இல்லாத பட்சத்துல வலது கையால தான் வாங்கணும், இடது கையில ஒருபோதும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி பண்டிகை நாட்கள் வந்துச்சு அப்படின்னாலே அந்த பண்டிகை நாள்ல உப்பை வந்து கொஞ்சம் ஒரு பாக்கெட் வாங்கிடணும். தயவுசு உப்பை வந்து பொடி உப்பு வாங்காதீங்க. அது கல் உப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கல் உப்பு வாங்குங்க. அப்புறம் உப்பை வந்து குளிக்காம தொடவே கூடாது. தீட்டுப்பட்டவங்களும் உப்பை தொடக்கூடாது. உப்பை வந்து இப்ப நான் உப்பு இந்த நைட்டு தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உப்புன்னு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நைட்டு வந்து உப்புன்னு பேர் சொல்லக்கூடாது. எங்க ஊர்ல நாங்க ஐயப்ப சாமிக்கெல்லாம் மாலை போடுவோம். அந்த டயத்துலலாம் உப்புன்னு சொல்லவே மாட்டோம். ருசிக்கல் அடிப்பாங்க. எங்க ருசிக்கல் போடுங்க அடிப்பாங்க. ருசிக்கல் கம்மியா இருக்கு அடிப்பாங்க. அதனால இந்த உப்புக்கு உப்புன்னு சொல்லி பேர் சொல்லக்கூடாது. அதுக்கு வேற ஏதாவது பேர் சொல்லிதான் கூப்பிடணும்னு சொல்லி இந்த உப்பை பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர் மேல உப்பு படக்கூடாது. எரியக்கூடிய திருவிளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்குல உப்பு விடக்கூடாது. அப்புறம் ஆலயத்துல உப்பு போட்டு சில பரிகாரங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. தெரிந்தோ தெரியாமலோ கூட ஒரு உப்பை கூட அந்த நம்ம காலில் மிதிப்பட்டு அந்த உப்பு ஒரு உப்பு கூட எடுத்துட்டு வந்துடக்கூடாது. பரிகாரத்துக்கு பயன்படுத்தின உப்பை எந்த காரணம் கொண்டு காலில் போட்டு மிதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் உப்பை பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா செல்வமும் சந்தோஷமும் கூடும். உப்பை கொட்டி சத்தி செய்யக்கூடாது. வீட்டை சுத்தி உப்பை தெளிச்சுட்டா பாம்பு, அப்புறம் தீய சக்தி நம்மையோ நம்ம குடும்பத்தையோ அண்டாது. அதோட சேர்த்து ஒரு விஷயம் என்னன்னா, சாபமும், யாரு விட்ட சாபமும் நம்மை ஒன்றும் செய்யாது. எப்படிப்பட்ட சூனியத்தையும் இந்த உப்பு விரட்டிடும். உப்பு வந்து உயிர் உள்ள ஒரு தெய்வ வஸ்து, அதை மூடி வைக்கவே கூடாது. அந்த உப்பை நம்ம எவ்வளவு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்வோம். உங்க வீட்டுல தீய சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா, செய்வன கோளாறு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா உப்பு பரிகாரத்தை கடைப்பிடிக்கலாம். அது எப்படின்னா, சம அளவு, அதாவது 1/2 கிலோ உப்பு பிடிக்கிற அளவு உள்ள
பிளாஸ்டிக் டப்பா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு இந்த சாப்பாடுலாம் கட்டி கொடுக்குற டப்பா இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு டப்பால போட்டு கொடுப்பான். பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்தா ஒரு டப்பால போட்டு கொடுக்குறான். அந்த பிளாஸ்டிக் டப்பாவை வாங்கிக்கோங்க. 8 பிளாஸ்டிக் டப்பா வாங்கிக்கோங்க. 8 பிளாஸ்டிக் டப்பால 1/2 கிலோ உப்பு, ஒரு 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 டப்பால 1/2 கிலோ உப்பு பிடிக்கிற அளவுக்கு 8 டப்பாலையும் உப்பு அடைச்சி அதை மூடாம உங்க வீட்டுல 8 திசையில வச்சிருங்க. வச்சுட்டு அதை எடுக்கக்கூடாது, அசைக்கக்கூடாது. உங்க வீட்டுல ஒருவேளை தீய சக்தி இருந்துச்சுன்னா எந்த திசையில அந்த தீய சக்தி இருக்கோ அந்த திசையில உள்ள உப்பு அதாவது உருகிடும். தீய சக்தி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு கரையாம அப்படியே இருக்கும். உப்பு கரைஞ்சிச்சுன்னா அந்த அந்த உப்பு வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது, வெளியில உள்ள நீர்நிலையில போய் போட்டுட்டு வந்துடணும். அந்த கரையாத உப்பா இருந்தா நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை அந்த கரைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப திரும்ப திரும்ப உப்பை ரீஃபில் பண்ணி அந்த இடத்துல வைக்கணும். வச்சீங்கன்னா இந்த உப்பு என்ன பண்ணா கரைச்சி கரைச்சி அந்த இதை கரைக்கும். அதாவது நம்மளோட இருக்கக்கூடிய தீவினைகளை கரைச்சிடும். அந்த செய்வினை கோளாறு அது கரைச்சிக்கிட்டே இருக்கும். இது எது வரைக்கும் அப்படின்னா அந்த ஏரியால வச்சு வச்சு கரைஞ்சு கரைஞ்சு ஒன்ஸ் கரையாத அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இதுதான் அந்த உப்பு பத்திய தந்திரம். ஐயா டயத்தை பாருங்க. இன்னும் உப்பு பத்தி சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு இருக்கு. ஐயா கூறுங்க ஐயா, மிக அற்புதமா இருக்குதுங்க ஐயா, நீங்க தொடர்ந்து. சரி, மகிழ்ச்சி. ஓகேங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய பரிகாரங்கள் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் அந்த தாந்திரிக பரிகாரம் அது உங்கள் வாயிலாக கேட்கறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா தான் இருந்தது. சோ இப்ப டக்குன்னு நம்ம டவுட் செஷனுக்குள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு ஐயா நிறைய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுல எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஒருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பாடத்திட்டத்தை ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யுவராஜ் நாச்சிமுத்து சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்க சொல்லுங்க. மிக அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. சரிங்க ஐயா, இப்ப இந்த கடன் செலுத்துறதுக்கான காரணம் சொல்லிட்டீங்க ஐயா. நம்மகிட்ட கடனை வாங்கிட்டு தொகையை கொடுக்காமயே இருக்காங்க ஐயா, அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஏதாவது பரியா இருக்குங்களா ஐயா? இருக்குங்க, கண்டிப்பான முறையில இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டா கேட்டு பார்க்கலாம். சாஃப்டா கேட்க முடியாத பட்சத்தில் அப்படின்னா நீங்க இந்த வெட்டுடையார் காளின்னு ஒரு கோயில் இருக்கு, அப்புறம் மடப்புற காளி இருக்கு, சில கோவில்லாம் இருக்குங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல், முடியவே முடியாதுங்கிற லெவலுக்கு தான் அங்க போகணும். சரிங்க. அங்க போனீங்கன்னா காசு வெட்டி போடுவாங்க. சரிங்க. நான் சொல்றது அதாவது தனிப்பட்ட முறையில தாந்திரிக் பரிகாரம் செய்யக்கூடிய நபர்களை போய் அணுகிறது ஒரு வகை. நான் சொல்றது தெய்வத்திட்ட ஒப்படைக்கிறது ஒரு வகை. சரிங்க. சோ இந்த நேம் ஆஃப் ஹெர், இந்த நேம் ஆஃப் ஹிம் அப்படி, அதாவது அவங்களோட பேரால இந்த காசு வெட்டி போட்டோம்னா அந்த காசு திரும்பி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டுங்க. இல்ல கிடைக்கவே கிடைக்காதுன்னா இதை போய் வெட்டி போடுவாங்க. ஆனா இப்படி ஒருவேளை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் காசு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அது ஒரு பாவம் தான், நமக்கு வந்து அது பாவம் மாதிரி தான். அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு அந்த சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுக்கணும் ஏதாவது. சரிங்க. நம்ம பணம் தான், நம்ம பணத்தை வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு. இது கோவில் பரிகாரம். சரிங்க. கோவில் பரிகாரம் இல்லாம தாந்திரிக் பரிகாரங்கள்லாம் வேற இருக்கு. அவங்க பேரு, அவங்க அம்மா பேரு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பூஜை பண்றதெல்லாம் இருக்கு. அது வேணாம். இது கோயில் பரிகாரத்தை போங்க. வெட்டுடையார் காளி, மடப்புறம் காளி எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க. அந்த கேள்வி கேட்கும். அதோட முக்கியமான விஷயம் பைரவர் நல்ல கேள்வி வைப்பாங்க. சரிங்க. அவர்கிட்ட போய் 3 கனி கொண்டுட்டு போங்க, எலுமிச்சன் கனி கொண்டுட்டு போங்க. 3 கனி கொண்டுட்டு போய் அவர் பாதத்துல வச்சுவிட்டு 2 விட்டுட்டு 1 மட்டும் எடுத்துட்டு வந்து வீட்டுல வைங்க. சரிங்க. அவர் வந்து வாங்கி கொடுத்துருவாருங்க. சரிங்க. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, இந்த நில அபகரிப்புக்கு பக்கத்து இடத்துக்காக நம்ம நிலத்தை கொஞ்சம் சேர்த்தி ஆக்கிரமிச்சுக்கிறாங்க ஐயா, அதுக்கு தீர்வுக்கு ஏதாவது? அதான் இது மாதிரி கடுமையான தெய்வம் தான். ஒரு சாமி எனக்கு தெரிஞ்சு இருக்காங்கலாம் போய் அந்த மிளகாயை அரைச்சு அங்க பூசிட்டு வருவாங்க. சரிங்க. அது இங்க பண்ணாரி மாதிரி முயல் செய்வாங்க. ஆமாங்க, அது வந்து மாசாணி அம்மன் இதெல்லாம் பண்றாங்க. சோ அதெல்லாம் அதான் இது வந்து தெய்வ பரிகாரம். ஆனா இது வந்து கடுமையான பரிகாரம். இதுல ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, எல்லளவும் நம்ம கிட்ட நியாயம் இல்லைன்னா இதை போய் செஞ்சிடக்கூடாது. அதான் புரியுதுங்க. எல்லளவு கூட ஒரு நியாயம் இல்லாம இருந்துச்சு வச்சுக்க, செஞ்சிட்டீங்கன்னா நம்ம காணா போயிடுவோம். ஆமாங்க புரியுதுங்க. ஏன்னா எப்பயுமே நம்மளோட வாழ்க்கை என்னன்னா நம்ம சைடு உள்ள நியாயத்தை மட்டும் தான் பேசுவோமே தவிர அவங்க சைடுல உள்ள நியாயத்தை பேசவே மாட்டோம். புரியுதுங்க. சோ அதை மட்டும் கவனமா இருக்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்க.
மிக்க நன்றிங்க. எல்லா பரிகாரமும் மகிழ்ச்சிங்க அப்புறம் முடிச்சுங்க. மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ ரத் சார். நெக்ஸ்ட் மகாலட்சுமி, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க மேம். வணக்கம் ஐயா. ரொம்ப ரொம்ப அரிய தகவல்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வீட்ல துளசி பொண்ணு வச்சு கும்பிடுது. அது ஒரு ம் விளக்கு தான் ஏத்தி வச்சு கும்பிடுது. அதுக்காக தான் கேட்டேன். அது வந்து ஒரு தொட்டிக்குள்ள தான் வச்சு கும்பிடுறோம் வாசல்ல. வாசல்ல சரிங்க. வச்சு கும்பிடலாமா? அது இல்ல பின்புறம் வச்சு கும்பிடலாமா? ஈசான வாசல்ல மூ ஈசான மூலையா பார்த்து வச்சு செஞ்சீங்கன்னா நல்லதுங்க. அக்னி மூலையில இருக்குது அது. அங்க வைக்கவே கூடாதுங்கம்மா, வேணாம், வைக்க வேணாம். ஈசானிய மூலை வந்து வெட்ட வெளியா இருக்குது. அங்க வைக்கலாம் இல்லைங்க? வைக்கலாங்கம்மா, வைக்கலாம். ஓகே அதுல வடக்க ஓகே. பார்த்து கிழக்க பார்த்து வச்சுக்கோங்க. நேரடியா ஈசானத்துல வைக்க வேணாம். கொஞ்சம் வடக்கோ கொஞ்சம் கிழக்கோ இருக்கிற மாதிரி வைங்க. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதான் எனக்கு பயம் வந்து போச்சு. அது எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. துளசியை வச்சு அம்மா, கும்பிட்டுட்டே அதான் துளசி வச்சு கும்பிடுறதுல இவ்வளவு சிக்கலும் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், அது வச்சு கும்பிடுறது நல்லது. ஆனா இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாங்க. அதுதான் ஆமா பயந்துகிட்டே அது செய்ய. ஆமா அதான் நான் சொல்லுவேன். இது நான் நடத்தும் போதே சொல்லுவேன். நீங்க உங்க மனசுல ஓட்டி பாருங்க, உங்க குடும்பத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா கிட்ட நம்மளோட டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மலர்விழி ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஆமா. பேசுங்க மேடம். வணக்கம் ஐயா. வீடு துடைக்கும் வணக்கம்மா. போது ம். வீடு துடைக்கும் போது உப்பு போட்டு துடைக்கலாம்னு சொல்றாங்க. அது செய்யலாமா? கண்டிப்பா துடைக்கலாம். செஞ்சீங்கன்னா நல்லது. நன்றி. தேங்க்யூ சோ மச் மலர்விழி மேம். சோ Thank வேற you. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? டவுட்ஸ் கேக்குறீங்களா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்களே மைக் ஆன் பண்ணி பேசலாம். சார் வணக்கம் சார். ரொம்ப 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 தேங்க்ஸுங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே மகிழ்ச்சி. தேங்க்யூ மீனாட்சி மேம். ஹேமலதா மேம், நீங்க பேசுறீங்களா? சோ வேற யாராவது டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சோ நம்ம டெய்லி யூஸ் பண்ற விஷயங்கள் சார் சொல்லிருக்காங்க. ஹேமலதா மேம் நீங்க பேசுங்க. சரவணன் சார் ஒரு நிமிஷம் ஹேமலதா மேம் பேசின அப்புறம் நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க சார். நான் முதல்ல ஒரு பரிகாரம் சொல்லிட்டேன். நான் அழகா சொல்லியிருந்தேன். சொல்லிட்டீங்களா? நான் லேட்டா தான். சரி ரைட். அந்த நீங்க ஒண்ணு பண்ணீங்க, என் நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்க திரும்ப கேட்டுக்கோங்க. அதை நான் பரிகாரத்தோட உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். இல்லாட்டி இந்த வீடியோவை வீடியோவை நீங்க போய் பாருங்க. பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ரைட். ஏன்னா வீட்டுல சேட்டை செய்யற பசங்களுக்குன்னே அதை சொல்லியிருக்கேன். நல்லா சொல்லிருக்கீங்க சார். எல்லாருக்கும் யூஸ். நன்றி நன்றி சார். தேங்க்யூ ஹேமா மேம். சரவணன் கேஎஸ் சார் நீங்க பேசுங்க சார் இப்போ. வணக்கம் சார். ஐயா வணக்கம் சார். தொழில் அமையறதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது செய்யலாமா? நம்ம தொழில் அமைய மாட்டேங்குது. சரிங்க. இப்ப தொழில் சம்பந்தமா சொல்றேன்னா இருக்கு, ரொம்ப பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம இப்ப இதுல நம்ம பேசுனதுல சந்தேகமா இருந்தா அது நல்லா இருக்கும். இல்லாத பட்சத்துல நீங்க ஒண்ணு பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தனியா என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அந்த தொழில் அமையாம இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குங்க. நம்ம பிறந்தது தொழில் பண்றதுக்கா இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட அடிமை தொழில் பண்றதுக்கா அப்படின்னு ஒரு கொடுப்பினை இருக்குங்க. சோ அதுல நம்ம கொடுப்பினை வந்து நம்ம அடிமை தொழில் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சம்பளம் வாங்குற வேலைக்காரனா இருக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம தொழில் செஞ்சோன்னா ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்போம். சோ அதை கவனிக்காம நம்ம போய் தொழில் செஞ்சு நஷ்டமாறதுக்கு பதிலாக முதல்ல ஜாதகத்தை ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்க தொழில் பண்ணலாமா வேலைக்கு போலாமாங்கிறத கேட்டுக்கோங்க. அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த பரிகாரம் பத்தி பேசலாம். ஒருவேளை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நசைஞ்சிருக்குன்னா அதுக்கு எந்திரங்கள் இருக்கு ஒண்ணு. அதோட சேர்த்து நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு வந்த அந்த கண்ணூர் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள்லாம் நீங்க ஒவ்வொரு வாரமும் உங்க கடைக்கு செய்யணும். நாங்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பூஜை போடுவோம். நாங்க அந்த அவுள் பொறி தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு இரவு அந்த ஆபீஸை விட்டு கிளம்பும் போது இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபுக்கும் அவுள் பொறி இதெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லி அந்த சாப்பிட்டதோட போகும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன பாத்தீங்களா உப்பு கொட்டாங்குச்சி வச்சு உப்பு வச்சு வரமிளகா வச்சு எரிப்போம். அன்னைக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா வெண்பூசணியில இது போட்டு
காசெல்லாம் போட்டு சுத்தி உடைச்சி ஓரங்கட்டி விட்டுருவோம். ஸோ இது ஓகே மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க தொழில் நல்லா இருக்கும். ஓகேங்க. தேங்க்யூ. மகிழ்ச்சிங்க. சார் வேற ஏதாவது டவுட்ஸ் கேக்குறீங்களா சார்? மீன்வைல் வந்து உங்களுடைய நேம், கான்டாக்ட் நம்பர், டீடைல்ஸ் கொடுத்துருங்க சார். ஓகே ரைட். என்னோட பேர் வந்து முனைவர் குரு நாகராஜன். ஜோதிடத்துல பிஹெச்டி, டாக்டரேட் இன் அஸ்ட்ராலஜி. பரம்பரை ஜோதிடர் தான். எங்க அப்பா ஜோசியர், தாத்தா ஜோசியர், பாட்டன் பூட்டன் எல்லாமே ஜோதிடர்கள் தான். நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஆனா ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டேன். வரும்போது பிஏ அஸ்ட்ராலஜி, எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி அஸ்ட்ராலஜி படிச்சு முடிச்சுட்டு இந்த தொழிலில் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன். விவாக விஞ்ஞான விளக்கங்கள், ஜோதிடத்தில் தோஷங்கள் பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள், வாஸ்து பார்ப்பேர் அப்படின்னு மாதிரி பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இப்போ வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தாந்திரிக பரிகாரங்கள், வாஸ்து எல்லா வகுப்பு, கைரேகை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பரம்பரையா படிச்சு வந்ததுனால இருக்கு. என்னோட செல்போன் நம்பர் எழுதிக்கோங்க. 98 43 21 99 90. 98 43 21 99 90. இது என்னோட செல்போன் நம்பரு. சந்தேகம் கேட்டா கண்டிப்பான முறையில் நான் போன் எடுத்து பேசுவேன். ஒருவேளை டிரைவிங் இது மாதிரி விஷயத்துல இருந்தா மட்டும் பேச முடியாது. ஆனா நான் வீட்டுக்கோ என்னோட டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா நான் பேசுவேன். இது என்னோட ப்ராமிஸ், வாக்கு. இதான் விஷயங்க. மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு தந்த அருமை சகோதரன் மணிகண்டன் சாஸ்தா மணிகண்டன் அவர்களுக்கு மீண்டும் என்னோட வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இங்க இப்ப இதுல இல்ல, அவரோட அந்த சௌமியா நாகராஜன் நினைக்கிறேன், அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வர நீங்க நல்லா உண்மையிலேயே நல்லா ஸ்பீடா பேசுறீங்க. நானாவது கொஞ்சம் ஸ்லோவா பேசுனேன், நீங்க நல்லா ஸ்பீடா பேசுனீங்க. நல்ல இது பண்ணீங்க. வந்த விருந்தினரை பத்தி அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி மேடம். உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் மீண்டும் இது மாதிரி வகுப்புகள் எடுக்க வில்லிங்கா இருக்கேன். நான் அது ப்ராமிஸ் பண்றேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க தேங்க்ஸ் சொன்ன விதமே வந்து ஸ்பெஷலா சூப்பரா தான் இருந்துச்சு. சோ அதனால நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாக்டரேட் வாங்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் பாரம்பரியமா இருக்க ஜோதிடர் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சிம்பிள். அது சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர்களுமே ஒவ்வொரு வாரம் வந்து அவங்களுக்கே உரியான ஒரு வாசையில வந்து எங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருப்பினும் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்க விஷயத்துல வந்து எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கு. சோ வந்து ஐயா வந்து நமக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சியும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ங்கறால உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த வாரம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய ஜோதிடர்களும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு லேட்டா ஜாயின் பண்ணியிருந்திருப்போம், இல்ல ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில போய் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்கள், நோட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு எது இருந்தாலும் ஐயா வந்து சிவகாசியில் தான் இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க, நமக்கு எந்த நேரமும் கூப்பிடுங்க, நமக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்காகவே ஐயா வந்து உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்து ரிலேட்டடா ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் அவர் நீங்க கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை போய் மீட் பண்ணலாம். எஸ், இந்த வாரம் வந்து 244வது வாரம் நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமா முடித்து கொடுத்தமைக்காக டாக்டர் குருநாகராஜன் சார் அவர்களுக்கு இருக்கரம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் குருநாதர் மற்றும் நிறுவனர் எங்களது டாக்டர் MKR சார் அவர்களின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் 54 நிர்வாக குழு சேவைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களின் சார்பாகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நேரலை மூலமாகவும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோவி மூலமாகவும் கண்டுகொண்டிருக்கும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எஸ் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியுடைய சக்சஸ்க்கு ஒவ்வொரு வாரமே உங்களோட டயத்தை ஒதுக்கி நீங்களும் பயன்பெற்று இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த நேரத்துல தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாக நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் நம்ம சொல்லக்கூடிய அதே விஷயம்தான். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் எங்க குருநாதர் வந்து பல ஆய்வுகள் பண்ணி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவுடைய அப்ளிகேஷன் ஒன்று நாங்க லான்ச் பண்ணி இன்னைக்கு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 1000 பேருக்கு மேல வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அப்ளிகேஷன்ல என்ன அப்படின்னா, அவருடைய தாரக மந்திரமான எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்
வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இணங்க அந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே இருக்குங்க. எல்லா விஷயம் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல இருந்து, திருமண பொருத்தத்துல இருந்து, ஜாமக்கோல் பிரசனத்துல இருந்து, இதர பிரசனங்களான லக்ன பிரசனம், பாத பிரசனம், கடிகார பிரசனம், ஓரை பிரசனம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓரை வந்து 1.5 லட்சம் இடங்களுக்கு கொடுத்திருக்கோம், தாராபலன் கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. அடுத்தது இப்ப பிருகுநந்தி நாடி ஆட் பண்ணிருக்கோம். பிறப்பு ஜாதகத்திலுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜாதகருக்கு என்னெல்லாம் நீங்க வந்து கிளைண்ட் வந்தா பாக்கணுமோ, குபேர புள்ளி, சுகபாதம், அதிர்ஷ்ட புள்ளி, துரதிருஷ்ட புள்ளி, தலைவிதி புள்ளின்னு உங்களுக்கு அத்தனை விஷயமே இருக்கு. ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான திதி, யோக, கர்ண, வைநாசிகம், அதற்குண்டான நிவர்த்தி புள்ளி, அபிஜித் அதற்குண்டான நிவர்த்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குங்க. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாரம் 6 வாரம் நிகழ்ச்சியே பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமே இருக்கு. இதை ஒவ்வொரு வாரத்திலையும் நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னும் அந்த ஜோதிடத்துல ஆர்வம் உள்ள அனைவருமே இந்த ஆப்பை பயன்படுத்தணும். ஏன்னா இப்ப போயிட்டு இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நீங்க உட்காந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்க கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடப்பா 2-3 விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம ஜோதிடத்துல ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ ஒரு ஜாதகத்திற்கு நம்ம ஜாதகம் பாக்குறதுக்கு எல்லா விஷயமே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் உங்க கைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அதை எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எங்க குருநாதரோட எண்ணம். அதனாலதான் இந்த மாதிரி ஒவ்வொரு வார 6 வாரத்தின் நிகழ்ச்சியிலும் அன்னைக்கு சேர்ற புது பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க பர்சனுக்கு வந்து இது ரீச் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு ஜோதிட ஜாம்பவானாக இருப்பினும், இல்ல ஜோதிடத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் உங்க எல்லாருக்குமே பயன்படும் வண்ணம் அந்த அப்ளிகேஷன்ல வந்து எல்லாமே இருக்கு. நீங்க கம்ப்ளீட் பேக்கேஜாவும் வாங்கிக்கலாம். இல்ல நான் ஜாமக்கோல் எக்ஸ்பர்ட், எனக்கு வேற எதுவும் வேணாம், நான் ஜாமக்கோல் மட்டும் தான் வாங்குறேன் அப்படின்னாலும் நீங்க அதை தனியாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவலா நாங்க காம்போவாவும் கொடுக்குறோம். எனக்கு பிறப்பு ஜாதகமும் திருமண பொருத்தமாவும் வேணும் அப்படின்னாலும் எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ல வந்து நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பேக்கப், செக்யூரிட்டி சர்வீஸ், உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி அதுக்குன்னே ஒரு பர்சன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த பர்சன் வேற யாருமே கிடையாது, நான் தான். உங்களுக்கு அந்த ஆப் பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த டீடைல்ஸ் வேணும், அதுல என்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுன்னா நீங்க அதுக்கப்புறமா அதை கோ த்ரூ பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7305731547 7305731547. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி தான், இன்கேஸ் ஒருவேளை நான் பிஸியா இருந்து கால் எடுக்கல அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இமீடியட்டா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணிடுவேன். என்ன ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஆப்போட டெமோ வீடியோ, அதுல என்னென்ன இருக்குங்கிற ப்ரௌச்சர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எவ்வளவு பே பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் செட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்க எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு ஒன்ஸ் ஓகே அப்படின்னா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சோ இப்படி ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் எல்லா வாரத்திலையும் சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இங்கிலீஷ் வெர்ஷன்லயும் டெஸ்க்டாப்லயும் பிளஸ் வாஸ்துவும் இதுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்றதுக்காக எங்க குருநாதர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா இது வேணுங்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இந்த வாரம் 244வது வாரம் நம்ம குருநாகராஜன் ஐயாவால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, சூப்பரா, ஹாப்பியா 6 வாரமாக முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த வாரம் 245வது வாரம் 6 வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி குருநாகராஜன் ஐயா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். மகிழ்ச்சிங்க, நன்றி. இதுல இவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துவாடி அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் நீண்ட கால என்னோட நண்பர். அவர் நல்லா அந்த ரிலே பண்றது எல்லாமே சூப்பரா பண்ணாரு. அவர்கிட்ட நான் பேசினேன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் நல்லா பிஸியா இருப்பேன், அது எனக்கு நல்லா தெரியும். சோ அதுவும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முத்துப்பாண்டி அண்ணன், மகிழ்ச்சி, வாழ்க்கை. நிச்சயமா ஐயா, நீங்க சொன்னது உண்மையான ஒரு இது. அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஒரு முதுகெலும்பாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி என்னைக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லா ஜோதிடர்களுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு ரன் ஆயிட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கு எல்லா நிகழ்ச்சியிலுமே நாம வந்து இருக்கிறோம் கூப்பி நன்றி சொல்லிக்கணும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி அனைவருக்கும்.